Hello everyone, welcome to MCBS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 மேக்ஸ் சாப்டர் 1 ஸ்கொயர் அண்ட் கியூப்ல உள்ள MCQ தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய MCQ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்து போடலாம். First one, which of the following is not a perfect cube? கீழே கொடுத்திருக்க இந்த நம்பர்ல எது வந்து perfect cube கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் கியூப் அப்படின்னா அது எந்த டிஜிட்ல எண்ட் ஆகும், 0ல இருந்து 9 வரைக்கும் எந்த டிஜிட்ல வேணாலும் எண்ட் ஆகும். அப்ப இதை பார்த்தோன்னே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 125 அப்படிங்கிறது எதோட கியூபா இருக்கும்? 5ஓட கியூபா இருக்கும். இப்ப இது 7 to 9 அப்படிங்கிறது எதோட கியூபா இருக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ 1ஓட கியூப் அப்படின்னா 1ல தான் எண்ட் ஆயிருக்கும், 2ஓட கியூப் அப்படின்னா 8ல எண்ட் ஆயிருக்கும், 3ஓட கியூப் அப்படின்னா 7ல எண்ட் ஆயிருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. அப்போ 9ல எதோட கியூப் வந்து எண்ட் ஆயிருக்கும்? 9ஓட கியூப் வந்து எண்ட் ஆயிருக்கும். அப்ப 9 கியூப் வந்து 7 to 9 செக் பண்ணலாமா? 9 multiple by 9 multiple by 9. 9 9s are 81. 81ஓட 9 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 19 is 9. 8 9s are 72. 729. அப்ப இது எதோட கியூப்பா இருக்கு? 9ஓட கியூப்பா இருக்கு. இப்ப இங்க வந்து எத்தனை 0 இருக்கு? 2 4 4 0 தான் இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப 10ஓட கியூப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 10 சரி எப்படி எழுதணும்? கியூப் என்ன இருக்கோ அத்தனை 0 வந்து ஆட் பண்ணணும். அப்போ 3 0 வந்து ஆட் பண்ணணும். இப்ப இது 100ஓட கியூப் அப்படின்னா என்ன செய்யணும்? இங்க 2 0 இருக்கு. அப்ப ஆன்சர்ல வந்து 1 2 3 4 5 6 0 வந்து ஆட் பண்ணணும். அப்போ 4 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல. அப்படிங்கிறது எதோட கியூப்? 4ஓட கியூப். அப்ப இதுல எதுதான் கியூபா இருக்காது? 10,000 அப்படிங்கிறது தான் கியூபா இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் அ நம்பர் இஸ் 2. இப்போ இந்த ஒன்ஸ் டிஜிட்டோட நம்பர் வந்து 2வா இருந்தது அப்படின்னா what will be the ஒன்ஸ் டிஜிட் ஆஃப் இட்ஸ் கியூப்? இப்போ வந்து 12வா இருந்தாலோ அல்லது 2வா இருந்தாலோ அதோட கியூப் வந்து எந்த நம்பர்ல எண்ட் ஆகும்? நம்ம 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8. நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 2வா இருந்தது அப்படின்னா அதோட ஆன்சர் கண்டிப்பா 8ல தான் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் இஸ் த கியூப் ஆஃப் -4? -4ஓட கியூப் என்னவா இருக்கும்? -4ஓட கியூப் அப்படின்னா நம்ம -4 அப்படிங்கிறத 3 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். இந்த மைனஸ் இருக்கு. அப்போ ஆன்சர் எதுல தான் வரும்? மைனஸ்ல தான் வரும். 4 4s are 16, 16 4s are 64. அப்போ -64 இருக்கும். Next, the cube of a negative number is always. நெகட்டிவ் நம்பரோட கியூப் இருக்கு அப்படின்னா அதோட ஆன்சர் எப்போதுமே நெகட்டிவ்ல வருமா பாசிட்டிவ்ல வருமா? 4 மல்டிபிள் பை -4 மல்டிபிள் பை -4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ஒரு மைனஸ் ரிமைண்டர் இருக்கிறதுனால ஆன்சர் வந்து மைனஸ்ல தான் வரும். அப்போ ஒரு நம்பரோட கியூப் எப்போதுமே எப்படிதான் இருக்கும்? நெகட்டிவ்ல தான் இருக்கும். The following number has its cube ending in the same digit as the number itself. இப்ப கீழே வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, இதுல எந்த நம்பர்ஸ் வந்து அதோட கியூபா இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்டிங்லயும் அதே நம்பர் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க -1 இருக்கு. சப்போஸ் நம்ம -21 எடுத்தோம் அப்படின்னா 21ஓட கியூப் என்னதான் வரும்? 21 3 டைம் மல்டிபிள் பண்ணாலும் 1 1s are 1, 1 1s are 1, எண்டிங்ல 1 தான் இருக்கும். இப்ப இது 2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது 2வா இருந்தாலும் சரி, 12வா இருந்தாலும் சரி, 22வா இருந்தாலும் சரி, 2 2s are 4, 4 2s are 8. அதோட யூனிட் டிஜிட் வந்து 8ல தான் இருக்கும். இதே சேம் யூனிட்டா இருக்காது. இப்ப இது 3ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 7ல வந்து எண்ட் ஆகும். அதுவும் சேமா இருக்குமா? இருக்காது. இப்ப இது 0ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது சேமா தான் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து -1ஆவும் இருக்கலாம், 0வாவும் இருக்கலாம். நெக்ஸ்ட், the cube root of 343 is. இப்போ 343ஓட கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து போடணும். இது வந்து 3ல எண்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம 3 டேபிளால போட முடியுமா? முடியாது. அப்ப இது எதால போடலாம்? 7 டேபிளால போடலாம். 4 7s are 28, ரிமைண்டர் வந்து 6, 9 7 திரும்ப வந்து 7 டேபிள் வந்து போடலாமா? 7 7s are 49, திரும்ப 7 1. அப்ப இது எதோட கியூபா இருக்கும்? 7ஓட கியூபா இருக்கும். Next one, which of the following is the perfect cube of an odd number? இப்ப கீழே கொடுத்திருக்க எந்த நம்பர் வந்து odd நம்பரோட perfect cube-ஆ இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. odd number அப்படின்னா என்ன? 1 3 5 7 இதெல்லாம் தான் odd number. 1000 அப்படிங்கிறது எதோட perfect cube? 10ஓட perfect cube. இப்ப இந்த 512 அப்படிங்கிறது எதோட perfect cube-ஆ இருக்கும்? 8ஓட cube-ஆ வந்து இருக்கும். 125 வந்து 5ஓட cube-ஆ இருக்கும். 216 அப்படிங்கிறது 6ஓட cube-ஆ இருக்கும். இப்ப இதுல எது வந்து odd number-ஆ இருக்கு? 125 தான் odd number-ஓட cube-ஆ இருக்கு. Next, the volume of a cubical box is 64 centimeter cube. What is the length of its side? இப்ப வந்து ஒரு cubic box
பாக்ஸ் வந்து இருக்கு. அந்த கியூபிக் பாக்ஸோட வால்யூம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 64 இருக்கு. அப்போ அதோட ஒரே ஒரு லென்த் ஒரு சைடு வந்து எவ்வளவா இருக்கும்? இப்போ 64 அப்படிங்கிறது எதோட கியூப்? 4 கியூப். அப்ப இதோட ஒரு சைடு வந்து 4 சென்டிமீட்டரா இருக்கும். சென்டிமீட்டர் கியூப் வராது, இங்க சென்டிமீட்டர் தான் வரும். Next, what type of number will remain open in the 100 locker puzzle described in the bill? நம்ம வந்து 100 locker இருக்க ஒரு puzzle வந்து பார்த்தோம்ல, அதுல வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து ஓபன் பண்ணோம்? ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்ப எந்தெந்த லாக்கர்லாம் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல இருக்கோ அந்த லாக்கர் எல்லாம் தான் வந்து ஓபன்ல இருக்கும்னு பார்த்தோம். அக்கார்டிங் டு த பசில், ஹவு கேன் கொய்ஸ்லாம் கிளைம் த என்டையர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ரத்னாஸ்? இப்ப நம்ம வந்து ஒரு பசில் பார்த்தோம்ல, அந்த பசில்ல எந்த ஒரு ரீசனுக்காக கொய்ஸ்லாம் வந்து எல்லா ரத்னாஸையும் அவங்ககிட்ட வந்து வச்சுக்க முடியும்? பை பீயிங் த ஃபர்ஸ்ட் ஒன் டு சால்வ் த ப்ராப்ளம். அந்த குயின் ரத்ன மஞ்சரி என்ன சொல்லியிருந்தாங்க? ரிடில் வந்து கொடுப்பாங்க, அந்த ரிடில யாரு வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த எல்லா ரத்னாஸும் போய் சேரும்னு சொன்னாங்க. What determines if a locker remains open or closed in the puzzle? பார்த்த அந்த பஸ்ஸில் வச்சு லாக்கர் வந்து எப்பெல்லாம் ஓப்பன்ல இருக்கும் ஆர் எப்பெல்லாம் க்ளோஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். வெதர் இட் இஸ் டாக்கிள்ட் அண்ட் ஈவன் ஆர் ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போ ஒரு லாக்கர் வந்து இருக்கு அப்படின்னா அந்த லாக்கர் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸா அல்லது ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ்ல வந்து டேக்கிள் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து அந்த லாக்கர் வந்து ஓப்பன்ல இருக்குமா அல்லது க்ளோஸ்ல இருக்குமான்னு சொல்ல முடியும். லாக்கர் இருக்கு அப்படின்னா அந்த லாக்கர் வந்து எத்தனை டைம்ஸ் ஓபன் பண்றோம் அப்படிங்கிறது எதை பொறுத்து வந்து சொன்னாங்க? த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், த லாக்கர் நம்பர். அந்த லாக்கர் நம்பருக்கு வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் சொன்னாங்க. வாட் இஸ் த பாஸ்கோட் ஆஃப் த ஃபார்ச்சூன் இன் த சேஃப்? இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எந்தெந்த லாக்கர்லாம் வந்து ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் பாஸ்கோட் வந்து எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் 5 லாக்கர் நம்பர்ஸ் தட் வர் டச்ட் எக்ஸாக்ட்லி டுவைஸ். இப்போ ஒரு நம்பர் வந்து இருக்கு அப்படின்னா அது எதெல்லாம் வந்து எக்ஸாக்ட்லி டுவைஸ் பிரைம் நம்பரா இருக்கோ அதுல ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர் தான் எடுத்தோமே தவிர சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் எடுக்கல. Which of the following number is an example of perfect square? இப்ப கீழே கொடுத்திருக்க இந்த நம்பர்ல எது வந்து perfect square? 6 அப்படிங்கிறது perfect square இல்ல, 10 அப்படிங்கிறது perfect square இல்ல, 16 அப்படிங்கிறது perfect square. எதோட perfect square? 4 ஓட perfect square. 4 4s 16. 20 அப்படிங்கிறது perfect square வந்து கிடையாது. Next, what notation is used represent n squared? இப்ப நம்ம n square அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை எப்படி எழுதுவோம்? n போட்டு பவர்ல 2ன்னு போடுவோம். Next one, which of the following digit cannot be the unit digit of perfect square? கீழே கொடுத்திருக்க இந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் வந்து யூனிட் டிஜிட்ல வந்தது அப்படின்னா அது வந்து perfect square இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. Which number? 7. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 2, 3, 7 and 8 அப்படிங்கிறது யூனிட் டிஜிட்ல வந்து எண்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா perfect square இருக்க முடியாது. Next, what is observed about the number of zeros at the end of a perfect square? 10 ஸ்கொயர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆன்சர் எப்படி இருக்கும்? 100 இருக்கும். வந்து எப்படி இருக்கும்? ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இருக்கும். இப்ப இதே இது 100 ஸ்கொயர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் எப்படி இருக்கும்? 1 2 3 4 0 வந்து ஆட் பண்ணணும். எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோ இருக்கு? 1 2 3 4 4 இருக்கு. இங்க வந்து 2 0 இருக்கு. இது எல்லாமே என்ன நம்பரு? ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் இருக்கும். What is the sum of the first n odd numbers? First n odd number ஓட sum அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? Next one, how can you determine if a number is a perfect square? By successively subtracting odd number. இப்ப சப்போஸ் ஒரு நம்பர் வந்து perfect square இருக்கு அப்படின்னா அதோட odd நம்பரை நம்ம subtract பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அதை எப்படி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம perfect squareன்னு சொல்லுவோம். Final result is 0 after subtracting consecutive odd numbers starting from 1. இப்ப வந்து ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பரை நம்ம 1ல இருந்து அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் நம்பரோட சப்ராக்ட் பண்ணிட்டு வரும்போது 0 வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். 4ஓட ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன? 1. 4ஓட 1 சப்ராக்ட் பண்ணணும்னா என்ன வரும்? 3. இப்போ 3ஓட அடுத்த ஆட் நம்பர் என்ன? 3. 3 சப்ராக்ட் பண்ணணும்னா என்ன வரும்? 0. அப்போ 4 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ சப்போஸ் நம்ம 9 வந்து எடுத்துக்கலாம். 9 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? 9ல ஃபர்ஸ்ட் ஆட் நம்பரான 1 வந்து சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 8. 8ல இருந்து 1க்கு அடுத்த ஆட் நம்பர் என்ன? 3. அப்போ 8ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். இப்போ 5ல இருந்து அடுத்த ஆட் நம்பர் என்ன? 5. 5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0. அப்ப 9 அப்படிங்கிறது என்னதுதான்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இது நம்ம
12 வந்து எடுத்துக்கலாம். இப்ப 12ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆட் நம்பரான 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 11 வரும். 11ல இருந்து அடுத்த ஆட் நம்பரான 3 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8 வரும். 8ல இருந்து அடுத்த ஆட் நம்பரான 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 வரும். 3ல இருந்து அடுத்த ஆட் நம்பரான 7 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -4 வரும். 0 வருதா? வரல. அப்போ 12 இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வாட் இஸ் த nth ஆட் நம்பர்? nth ஆட் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 2n - 1 அப்படிங்கிற ஃபார்முலால வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49? 49 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 7. Next one, how many integer square root does every perfect square? இப்போ ஒரு நம்பரோட perfect square இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை integers வந்து இருக்கும்? 2 integers வந்து இருக்கும். எப்படி 2 integers? square root of 4 அப்படின்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? plus 2 ஆவும் இருக்கலாம் அல்லது minus 2 ஆவும் இருக்கலாம். அப்போ 2 integers இருக்கும். Next one, what is the taxicab number? Taxicab number ன்னு நம்ம எதை சொல்லுவோம்? A number that can be expressed as a sum of two cubes in two different ways. நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பரை நம்ம 2 different waysல sum of two cubes ஆட் பண்ணும்போது வந்தது அப்படின்னா அதை தான் நம்ம taxicab நம்பர்னு சொல்லுவோம். Next, how is a number like 3375 determined to be a perfect cube using prime factorization? 3375 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் கியூபா இல்லையா அப்படின்னு நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்பரை வந்து 3 ஐடென்டிக்கல் குரூப்பா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ 27 இருக்கு அப்படின்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி இருக்கும்? 3 ஆல மல்டிபிள் பண்ணலாம். 9 3s are 27, திரும்ப வந்து 3 போடலாம், 3 திரும்ப 3 போடலாம், 1. இப்போ இந்த 3 குரூப்பையும் சேர்த்து நம்ம 1 3ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் த கியூப் ரூட் ஆஃப் 27? 27 ஓட கியூப் ரூட் என்னவா இருக்கும்? 3 இருக்கும். Which term was used in ancient Sanskrit works for the square power? Sanskrit languageல square power அப்படிங்கறத என்ன வேர்ட்ல சொல்லுவோம் அப்படின்னா வர்க்கான்னு சொல்லுவோம். Next, what was the ancient Indian Sanskrit word from root of a plant that was also used for mathematical operation of taking roots? இப்போ நம்ம Sanskrit languageல root of a plant அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மூலா அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.